இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் ஜெனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். இஷ்டப்பட்ட வீடியோ பார்க்க போறோம். பார்க்கலாம். நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப கவனமா கேளுங்க. இத ஃபுல்லா கேட்டு முடிக்கிறப்போ பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. அண்ட் இது பயங்கர இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ. இதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட்டை தொடாமலே உங்களுக்கு ஷாக் அடிச்சா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இங்க போயிட்டு இருக்கு. அது என்னன்னு விலாவரியா பாத்துடலாமா? பட் அதுக்கு முன்னாடி இங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கறனால இந்த வீடியோவை நான் பேசுறப்போ டைம் என்னன்றது தெளிவா சொல்லிடுறேன். மணி இப்போ 10:45, அதாவது 6th May 2026 10:45 PM போறீங்க. அதாவது இரவு 10:45 அப்ப ரெக்கார்ட் செய்யப்பட்டதுதான் இது. இப்ப ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு அதாவது May 7 சென்னையில இருக்க நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் 234 தொகுதியில 108 சீட்டை வென்றதுனால மெஜாரிட்டி பேசிஸ்ல இன்னொரு 10 சீட்டை மத்த கட்சிகள்ல இருந்து வாங்கிடுவாரு. அதாவது ஆல்ரெடி 108 இருக்கு, அதோட ஒரு 10ல இருந்து 11 வேணும். ஏன்னா 2 தொகுதியில் என்ன தெரியுமா, அதுல விஜய் ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அப்ப 107 சீட்டு தான் இல்லையா, இருந்தாலும் இப்போதைக்கு 108 தேவைப்படுறது 10. இப்ப அந்த 10ஓட சேர்த்து 118 வந்தா மட்டும் தான் ஆஸ் பர் ரூல் சிஎம் ஆக முடியும். ஆனா இப்ப 10 ஷார்டேஜா இருக்கறனால ஒரு சில கட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாம காங்கிரஸ், பாமக, விசிகே, சிபிஐ, சிபிஎம் அந்த மாதிரியான கட்சிகள்ட்ட ஆதரவு கேட்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் சீட்ஸ் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பிஎம்கே, பாமக 4 சீட் வச்சிருக்காங்க, காங்கிரஸ் 5 சீட் வச்சிருக்கு, இப்ப டிஎம்டிகே 1. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 10 சீட் வந்துருச்சா? சோ இப்ப இந்த 4 கட்சியும் சேர்ந்து அலையன்ஸ் வச்சாங்க அப்படின்னா 118 சிஎம் சீட்ல உட்காரலாம். ஆனா இங்கதான் இருக்கு ட்விஸ்ட். நேத்து மதியம் காங்கிரஸ்ல இருந்து 5 எம்எல்ஏக்கள் வந்து கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்கிறோம், அதாவது அலையன்ஸ் வச்சுக்கிறோம், பட் ஒரு சில நிபந்தனைகளோட ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 108 + 5 = 113 ஆக்கி விட்டாங்க. சோ இப்ப தேவைப்படுறது 5 தான். இது நடந்தது மதியம். இது நடக்கிறதுக்கு அப்படியே சர்ன்னு ரிவைண்ட் பண்ணி ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்க. சுமார் காலை ஒரு 8-9 மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த May 6 அந்த பதவியேற்பு இருக்கு தெரியுமா, அதுக்கான ஒப்புதலை நம்ம கவர்னர் ஐயா இருக்கார் இல்லையா, அவரோட ஒப்புதலோட May 7 பதவி ஏற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. சோ எல்லாமே காங்கிரஸ் கூட சேர்ந்ததெல்லாம் அவங்க வேணாம்ட்டா. வரைக்கும் எப்ப காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சிருக்கு டிவிகே அப்படின்றது தெரிஞ்சதோ டாப்னு சாயந்தரம் டிவிகேவை சேர்ந்த விஜய் அவர்களே, ஒரு நிமிஷம், எங்களுக்கு உங்களோட மெஜாரிட்டி எல்லாம் பத்தாது, 118 எம்எல்ஏ நீங்க கொண்டு வந்து யாரான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் கூட சேரலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த 118 எம்எல்ஏஸ் யார் யாரு அப்படின்றத நீங்க 2 நாள்ல சொல்லணும் அப்படின்ட்டாங்க. இது என்ன நியாயமா இருக்கு? காலையில அடுத்த நாள் பதவி ஏற்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க, சாயந்தரம் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, 118 பேரை கூட்டுவாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றீங்க. என்னையா நடக்குதுங்க அப்படின்னு நீங்க ஷாக் ஆகி கேட்டீங்கன்னா இத வெளிப்படையாலாம் சொல்ல முடியாது. பின்னாடி ஒரு பயங்கரமான பிளான் ஓடிட்டு இருக்கு. அது யாரு என்ன ஏது அப்படின்றது ரூமரா போயிட்டு இருக்கு. அதுல ரூமர் நம்பர் 1, டிவிகே காங்கிரஸோட எப்படி கூட்டணி வைக்கலாம். இத்தனை 10 வருஷமா எங்களோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டு நாங்க தோத்துட்டோம்னு போய் ஜெயிச்ச கட்சியோட சேர்ந்துப்பாங்களா, உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு டிஎம்கே யோசிக்கிறதா ஒரு பக்கம் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, காங்கிரஸோட விஜய் கூட்டணி வச்சுட்டா நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு காங்கிரஸோட எதிரியான பிஜேபி அங்க இருந்து நம்ம கவர்னருக்கு பிரச்சனை கொடுக்குது, அதனாலதான் அவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் கிளம்புது. இன்னொரு பக்கம் டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு தெரியுமா, அதோட பெரும் புள்ளி யாரு, உதயநிதி ஸ்டாலினா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல அப்ப ஸ்டாலினா அப்படின்னு கேக்குறீங்களா? அவரும் இல்ல, அவரை தாண்டி ஒரு பெரும் புள்ளி இருக்காரு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, வைக்கணும் வச்சா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஸ்கெட்ச் போடுற ஒரு மிகப்பெரிய புள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுப்போம். அவர் என்ன சொல்றாரு, இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு, எப்பவுமே நான் தான் நம்பர் 1 சூப்பர் 1 அப்படின்னு 2.0 சொல்ற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்னு போடுறாரு. இப்ப காங்கிரஸ் ஏன் அங்க போய் சேர்ந்துச்சு, ஏன் நம்மளோட கூட்டணி வைக்கல, ஏன் நம்மள எதிர்த்து பேசினாங்க, இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்மள அடிச்சாங்கல்ல, அவங்கள அப்பவே திரும்பி அடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு போசுக்குன்னு ஏடிஎம்கே கிட்ட போய், இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேசலாம் விரும்பல, ஸ்ட்ரைட்டா பேசுறேன். ஏடிஎம்கே வாகிய நீங்க சுயேட்சையா ஜெயிச்சது 47 சீட்டு, டிஎம்கே எங்க ஆளுங்க ஜெயிச்சது 59 சீட்டு. 59 + 47 = 106 சீட்டு. இன்னும் 12 சீட்டு தானே வேணும். காங்கிரஸ் தள்ளு, டிவிகேவை தள்ளு, அந்த 113 போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 121 இருக்கா? அதுல நம்ம 2 கட்சியும் சேர்ந்தா 106. 121 - 106 = 15. அந்த 15 யாரு? 4 பாட்டாளி மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் 2, கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தை 2. பேலன்ஸ் இருக்க 3ல 1 பிஜேபி, இன்னொன்னு டிஎம்டிகே, இன்னொன்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இதுல இந்த பிஜேபியும் ஏஎம்எம்கே இது
இது ரெண்டுத்தையும் விட்ட அப்படின்னா 119 வரும். மெஜாரிட்டியோட உட்கார வேண்டியதுக்கு தேவை 118. நம்மகிட்ட அடிஷனலா ஒன்னே இருக்கு. நம்ம ஏன் ஆட்சி அமைக்க கூடாது? என்னங்க சொல்றீங்க? நம்ம 2 பேருமா? அட ஆமாப்பா, நம்ம 2 பேரும் தான். அமைக்கலாமா? அமைக்கலாம். யாரு சிஎம்? சிஎம் தானே, நீங்களே இருங்க. எடப்பாடி பழனிசாமி 2026 சிஎம் எப்படி இருக்கு இப்படின்னு ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு. இத கேட்ட உடனே சுத்தி இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் பயங்கர ஷாக்கு. என்னையா சொல்றீங்க? இது எப்படி சாத்தியம்? இந்த சாத்தியம் கீத்தி எல்லாம் பேசாத, எஸ்ஸா நோவா அப்படின்னு கேட்க, இத மத்த கட்சியில எப்படிங்க ஒத்துப்பாங்க? அத நான் பாத்துக்கிறேன். உனக்கு எஸ்ஸா நோவா? அது சரி, நாங்க ஒருவேளை ஒத்துக்கிட்டோம்னா யாரு சிஎம்? அதான் சொல்லிட்டேனே, எடப்பாடி பழனிசாமி நீங்க தான் சிஎம். என்னங்க சொல்றீங்க? நீங்க தான் மெஜாரிட்டி, அப்புறம் நான் எப்படி சிஎம் ஆக முடியும்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எஸ்ஸா நோவா? எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணுங்க. அவ்வளவுதானே. பாண்டிச்சேரிக்கு உன் எம்எல்ஏவை கூப்பிட்டு நீ கிளம்பு, அறிவாலயத்துக்கு உன் எம்எல்ஏவை கூப்பிட்டு நீ கிளம்பு. பேலன்ஸ் இருக்கிற கட்சிகளை நான் பாத்துக்கிறேன். ஒரே நாள் தான் டைம், பேசி முடிச்சுட்டு வாங்க, ஒன்னா கை கோக்குறோம், ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இப்ப எல்லாம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ளேயே சண்டையும் போட்டுக்கிறாங்க. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பட் இதெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்க, விஜய்க்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்வாய்னு சொல்லுவாங்க தெரியுமா? எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்கே வந்துச்சு விஜயோட வீட்டுக்கு. எப்படியும் மெஜாரிட்டி சொல்லிட்டு இவரோட வீட்டுக்கு பாதுகாப்பு படை வந்து தெரியுமா? ஒரு சில போர்சஸோட. அதுக்கப்புறம் விஜய் வீட்டுக்கு போறப்போ கான்வாய் இல்லாம தான் போறாரு. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும்? நாங்க எல்லாரும் ஓட்டு போட்டு டிவிகேவை ஜெயிக்க வச்சிருக்கோம், 108 சீட் வாங்கியிருக்காங்க, மெஜாரிட்டிக்கு வேல்யூவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்றதுதான் உண்மை. எந்த கூட்டணிக்கு 118 சீட் இருக்கோ அந்த கட்சியால தான் ஆட்சி அமைக்க முடியும். சரி, இப்போ மக்களாகிய நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதிகபட்சம் ப்ரொடெஸ்ட் பண்ணி எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு போராட்டம் பண்ணலாம். அப்படி பண்றதுனால ரீ எலெக்ஷன் வரும். இதெல்லாம் பாசிபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. சரி, இப்ப பிராக்டிகலி என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 2 கட்சியும் இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2 நாள்ல ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண போறத பேசிட்டு இருக்காங்க. அது என்ன ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் கிடையாது. கவர்னர் கிட்ட போய் ஏ பிரசன்ட் மீஸ் பி பிரசன்ட் மீஸ் அப்படின்னு ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி 118 எம்எல்ஏவையும் கூப்பிட்டு வந்து, இவங்கலாம் தான் என்னோட எம்எல்ஏஸ், இவங்களை வச்சு தான் நான் ஆட்சி அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கவர்னர்கிட்ட ப்ரூவ் பண்றது பேர் தான் ஃப்ளோர் டெஸ்ட். அதாவது மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றது. அடா பாவமே, இவ்ளோ பெரிய பிளான் போயிட்டு இருக்கா. யார் அந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நீ சொல்லனா எங்களுக்கு தெரியாதா? யாரு? பிஜேபி தானே அப்படின்னு சில்லியான கேள்வி கேட்க கூடாது. நம்ம மக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த எலெக்ஷனோட ஸ்டார்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் போயிட்டு இருக்கு. எந்த கட்சியும் எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய் 108 எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸ் அண்ட் டிவிகே செகண்ட் ட்விஸ்ட். கிட்டத்தட்ட சிஎம் பதவி கைக்கு வந்துட்டு நழுவி போனது தேர்ட் ட்விஸ்ட். இப்ப டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஓட அலையன்ஸ் பயங்கரமான ஃபோர்த் ட்விஸ்ட். அதெல்லாம் முடியாது, நாங்க ஓட்டு போட்டுருக்கோம், கண்டிப்பா எங்களுக்கு விஜய் தான் சிஎம் வேணும், என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்ஸ் நிறைய இருக்கு. ஒண்ணும் கிடையாது. 108 பிளஸ் 5, அதாவது காங்கிரஸ் 5ன்னு சொல்றேன். சோ இது ரெண்டும் 113 வந்துருச்சா? பேலன்ஸ் 5 சீட் தான் வேணும். அதை ஒரு சில கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணி, இங்க பாருங்க 118 வந்துருச்சு, இப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு காமிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான்ப்பா. இதுக்கு மேல என்ன வேணும்? சிஎம் சார் அப்படின்னு கழுத்துல மாலையை போட்டு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல யார் மேல பெரிய போக்கஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவிகேல ஜெயிச்சாங்களே 108 எம்எல்ஏக்கள் அவங்கள இல்ல. அப்ப டிஎம்கேல ஜெயிச்ச 59 அதுவும் இல்ல. அப்ப ஏடிஎம்கேல இருக்க 47 அதுவும் இல்ல. அப்ப காங்கிரஸ்ல இருக்க 5 அதுவும் இல்லையா? அப்ப எதுதான் சொல்லி தொலை அப்படின்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் போக பேலன்ஸ் 15 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் இப்ப ஹை டிமாண்ட். அவங்க இந்த பக்கம் சாஞ்சா இவங்களுக்கு லாபம், அந்த பக்கம் சாஞ்சா அவங்களுக்கு லாபம். யார் பக்கம் சாயறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப ஏற்பட்ட ஒரு ட்விஸ்ட் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. இப்ப இது மேல போக்கஸ் நமக்கு மட்டும் இல்ல, என்டையர் இந்தியாவுக்குமே இருக்கு. கிட்டத்தட்ட வேர்ல்ட் கப்போட ஃபைனல் ஓவர் பாக்குற அளவுக்கு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு யார் வரணும், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ்பெஷலி இந்த ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஓட அலையன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத முக்கியமா மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை படிக்கிறதுக்கு நான் ஆவலா வெயிட்டிங். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் காமெடியா சொன்னாதானே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு. அதனாலதான் கொஞ்சம் ஹியூமரோட சொன்னேன். மத்தபடி யாரையும் தாக்கி பேசணும் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது. சோ உங்களுக்கு இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது, காத்திருப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது பயங்கரமா, நான் எதிர்பார்த்ததோட பயங்கரமா தான் போகுது. ஆனா நான் இதுக்கு முன்னாடியே நம்ம டுடே ட்ரெண்டிங் வீடியோ போட்டிருந்தோம், அதுலேயே சொல்லியிருந்தோம் என்னதான் அவங்க இதுன்னு போட்டு நிறைய நியூஸ்கள் பேசதான் செய்வாங்க. ஆனா அதான் சாத்தியக்கூறுன்னு பார்த்தோம்னா வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக சேர்ந்துச்சுன்னா
எடப்பாடியை போய் சிஎம்மா உட்கார வைப்பாங்களா? முதல்ல அது உதயநிதி ஒத்துப்பாங்களா? இல்லை ஸ்டாலின் ஒத்துப்பாரா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க 2.5 வருஷம் அவங்க 2.5 வருஷம் அப்படின்னாங்க. அதுக்குமே சாத்தியம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் யாரு அப்படின்னு வரும். அதுல இப்போ 2 வருஷம் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். உட்கார்ந்ததுக்கப்புறம் அதெல்லாம் போக முடியாது, நான் தான் சிஎம், நீ வெளில போ அப்படின்னு அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே நடந்திருக்கு. அததான் சொல்றேன். அதனால வாய்ப்பு இல்லை. அதுக்கும் சண்டை வரும் ஆட்டோமேட்டிக்கா. யார் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆகுறதுன்னு அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போகும். அதுவும் இல்லாம இங்க நிறைய பேர் அதிமுக பிடிக்காம நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட எம்எல்ஏ ஜெயிச்சவங்களே நிறைய பேர் பிடிக்காம இருப்பாங்க. இப்போ இவங்க கூட போய் இவங்க கூட ஜாயின் பண்றீங்கன்னு அவங்க சில பேர் ஒரு 5 பேர் சண்டை போட்டாலே அவங்களுக்கு பிரச்சனை. அதுல ஓபிஎஸ் இருக்காரு. கண்டிப்பா ஓபிஎஸ் விலகிடுவாரு. கண்டிப்பா இபிஎஸ்லாம் டைம் அடிச்சா கண்டிப்பா ஓபிஎஸ் விலகிடுவாரு. ஏன்னா ஏற்கனவே அவங்க சேர்ந்து இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது சேர மாட்டாங்க. அதனால அது சுத்தமா வாய்ப்பு இல்லை. ஆனா சும்மா ரூமர் கிளப்பி விட்டாங்க, அது பெருசா வெடிச்சிச்சு, உண்மைதான். அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு 117 அவ்வளவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதனால சொல்லலை, இழுப்பாங்க. மேக்சிமம் விஜய் தான் சிஎம் ஆவாங்க. மேபி 6 மாசத்துக்கு அப்புறம் இவங்க ஏதாவது திருட்டு வேலை ஏதாவது திரும்பி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அங்க போய் ஏதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்து மேபி இந்த ஆட்சியை இது பண்ண பார்ப்பாங்க மேபி. ஆனா அது மேக்சிமம் நடக்காது. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள விஜய் ஏதாவது பண்ணிட்டாருன்னா மேபி அது கஷ்டம். அவங்க ஆட்சி இது பண்ணாலும் அப்பயும் போய் ஏதாவது பண்ணாங்கன்னா இதுக்கு அவரே இருந்திருக்கலாமே, எதுக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சண்டை வரும். இது எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்க நியூஸ் சேனலுக்கு அவங்களுக்கு டிஆர்பி வர்றதுக்காக இஷ்டத்துக்கு அவங்க அதாவது என்ன பேசுறாங்கன்னு தெரியாம பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல நிறைய ரூமர் இருக்கு, உண்மையும் இருக்கு. இது நம்ம ரூமர்னு சொல்லிட முடியாது, சிலது உண்மையா கூட இருக்கலாம். அது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் சேனல்ல இந்த தப்பான இது போடுறத சிலது தப்பா போட்டு டக்குன்னு அவங்க இல்ல அவங்களுக்கு டிஆர்பி ஏறணும் டப்புன்னு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிடலாம். பைத்தியம் முடிக்க வைக்கிறாங்க. உண்மையாவே இப்போ தெரியுது எதுக்கு நம்ம அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து நியூஸா பாத்துக்கிட்டு அவங்க எல்லாம் இவ்வளவு பிரஷர் பண்ணி அவங்க பிபி வர வச்சது இல்ல. அதுக்குதான் உட்காந்து நியூஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஆயிட்டோம். அந்த மாதிரி மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றல, இழுப்பாங்க. ஆனா தளபதி விஜய் தான் சிஎம். அது மாற்ற விஜய் ஆக போறது இல்ல. பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க எல்லாருக்கும்.